Kadai Kekalam. ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ நடத்துகிறப்ப அதுக்காக 5 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அதில் இன்டர்வியூவர் கேள்வி கேட்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு BMW வாங்குறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆகும் சார். ஏன்னா நான் நிறைய சேவிங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண கூட சேவிங்ஸையும் போட்டு நான் ஒரு 1 இயர்க்குள்ளே BMW வாங்கிடுவேன் அப்படின்றாரு. செகண்ட் பர்சன் சொல்கிறாரு, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகும் சார். ஏன்னா நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றாரு. தேர்ட் பர்சன், ஃபோர்த் பர்சன் இதே மாதிரி தான் பதில் சொல்கிறாங்க. ஆனால் ஃபிஃப்த் பர்சனுக்கு வரப்போ அவர் சொல்கிற பதில் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் சொல்கிறாரு, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆகும் சார் அப்படின்னு. இதை கேட்ட அந்த இன்டர்வியூவர் ஷாக் ஆகிட்டு கேட்குறாரு, என்னப்பா 5 வருஷமாக ஆகும், இங்கே இருக்கிற சேலரியும் ரொம்ப ஹையாக இருக்குது, அதைபடி பார்த்தா கூட நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 இயர்ஸ்லேயே வாங்கிடலாம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போதான் அவர் சொல்கிறாரு, இல்லை சார், நான் BMW கம்பெனியை வாங்கணும் அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஆன்சர் யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நன் அதர் தேன் மிஸ்டர் ரத்தன் டாட்டா. ஆமாங்க, அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அட்டென்ட் பண்ண ஒரு ஜாப் இன்டர்வியூவில் தான் இந்த ஆன்சரை அவர் சொல்லியிருந்தார். இன்னைக்கு அவர் எத்தனையோ கம்பெனியை வாங்கியிருக்காரு அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கிறாரு. இந்த கதையை நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது கரெக்டான மைண்ட் செட். ஏன்னா நம்மளோட கோல் ஹையாக இருக்கலாம், பட் அதுக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை அண்ட் மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவை இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆளுங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் நெக்ஸ்ட் டைம், நன்றி, வணக்கம்.